தங்கமே, இந்த கேள்வி உன் மனசின் ஆழத்திலிருந்து வந்தது. என் மனசை புரிஞ்சுக்கறவர் யார் ன்னு கேட்குற அளவுக்கு நீ நீண்ட நாளா புரியப்படாம இருந்திருக்கிறாய். இந்த கேள்வி ஒரு குறைச்சல் இல்லை. இது ஒரு உண்மை ஒப்புதல். நீ உன் மனசை யாரிடமாவது வைக்க ஆசைப்படுறாய். யாராவது அதை தூக்கி போட்டு விடாம மெதுவா தாங்கிக்கணும்னு விரும்புறாய். அதுல எந்த தவறும் இல்லை. தங்கமே, முதல்ல ஒரு உண்மையை நீ ஏற்றுக்கணும். உன் மனசை முழுசா 100% புரிஞ்சுக்கறவர் இந்த உலகத்துல யாரும் இல்ல. அது உன்னை பயமுறுத்த வேண்டிய உண்மை இல்லை. அது மனித இயல்பு. ஏன்னா நீ அனுபவிச்ச வலி, நீ தாங்கிய மௌனம், நீ உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டிருக்கும் குரல், இதெல்லாம் உன்னோட அனுபவம். அதை அப்படியே இன்னொருத்தன் உணர முடியாது. ஆனா அதுக்காக யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டார்கள் என்ற அர்த்தம் இல்லை. சிலர் உன் வார்த்தைகளை புரிஞ்சுக்குவார்கள். சிலர் உன் மௌனத்தை புரிஞ்சுக்குவார்கள். சிலர் உன் கண்ணில இருக்கிற சோர்வை கவனிப்பார்கள். சிலர் உன் சிரிப்புக்குள்ள இருக்கிற வலியை உணர்வார்கள். அந்த சிலர் தான் முக்கியம். அவர்கள் எண்ணிக்கையில் குறைவா இருக்கலாம். ஆனா அவர்களின் உணர்வு ஆழமா இருக்கும். தங்கமே, நீ கவனிச்சிருக்கியா? உன்னை உண்மையா புரிஞ்சுக்கறவர் எப்போதும் அதிகமா பேச மாட்டார்கள். அவர்கள் உனக்கு அறிவுரை சொல்ல மாட்டார்கள். இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு கட்டளையிட மாட்டார்கள். அவர்கள் உன் பக்கத்துல அமைதியா இருப்பார்கள். நீ பேசணும்னா கேட்பார்கள். பேசலன்னா கூட அந்த மௌனத்தை சங்கடமா மாற்ற மாட்டார்கள். அந்த அமைதியே புரிதல். நீ பல பேர்க்கு உன் மனசை சொல்லியிருப்பாய். ஆனா எல்லாரும் சரி ஆகிடும், பார்த்துக்கலாம், அதெல்லாம் சும்மா சொல்லி கடந்து போயிருப்பார்கள். அந்த வார்த்தைகள் நல்லதுக்காக சொன்னாலும் உன் மனசுக்கு அது வலியாதான் இருக்கும். ஏன்னா நீ தீர்வு தேடல, நீ புரிதல் தேடினாய். புரிதல் இல்லாத ஆறுதல் தான் அதிகமா காயப்படுத்தும். தங்கமே, உன் மனசை புரிஞ்சுக்கறவர்களை நீ அடையாளம் காண ஒரு சின்ன சைகை இருக்கு. நீ அவர்களோட இருந்தா உன் மனசு தளராது. நீ நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் நல்லா இருக்கேன்னு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நீ உடைந்திருந்தாலும் அவர்கள் முன்னாடி அதை மறைக்க நினைக்க மாட்டாய். அந்த பாதுகாப்பு தான் புரிதலின் அடையாளம். சில நேரம் அந்த புரிதல் உன் குடும்பத்திலேயே இருக்காது. அது உன்னை வருத்தப்படுத்தலாம். என் ரத்தம், என் சொந்தம் கூட என்ன புரிஞ்சுக்கலையேன்னு தோணலாம். ஆனா தங்கமே, புரிதல் என்பது இரத்த உறவோடு கட்டாயம் வர வேண்டியதில்லை. அது மன உறவு. மன உறவு எங்க வேண்டுமானாலும் உருவாகலாம். ஒரு நண்பனோட, ஒரு அறிமுகமோட, சில நேரம் ஒரு அந்நியனோட கூட. இன்னொரு உண்மை என்னன்னா தங்கமே, சில நேரம் உன் மனசை இப்போ புரிஞ்சுக்கறவர் நீயே. நீ இதுவரை உன் மனசை ஒதுக்கி வச்சிருந்தாய். பிறகு பார்த்துக்கலாம், இது முக்கியமில்லைன்னு சொல்லி தள்ளி போட்டாய். இப்போ நீ கேட்குற இந்த கேள்வி, நீ உன் மனசை கவனிக்க ஆரம்பிச்சதுக்கான சைகை. அது பெரிய மாற்றம். நீ உன் மனசை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா மற்றவர்களின் புரிதல் இல்லாமையும் கொஞ்சம் வலி குறையும். ஏன்னா நீ உன்னோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாய். இது எனக்கு வலிக்குது, இது எனக்கு கனமா இருக்குன்னு நீ ஒத்துக்கிறாய். அந்த ஒப்புதல் தான் முதல் ஆறுதல். தங்கமே, ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். உன்னை புரிஞ்சுக்கறவர் யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதும். உலகமே புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. அந்த ஒருத்தர் கூட இப்போ உன் வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். அவர் வருவார். வாழ்க்கை சரியான நேரத்துல, சரியான மனநிலையில அந்த புரிதலை கொண்டு வரும். சில நேரம் அந்த புரிதல் ஒரு புத்தகத்துல வரும். சில நேரம் ஒரு வார்த்தையில வரும். சில நேரம் ஒரு அமைதியான தருணத்துல வரும். அட, நான் மட்டும் இப்படி இல்லைன்னு நீ உணருற அந்த நிமிஷம் தான் புரிதல். அந்த நிமிஷம் உன் மனசை மெதுவா கட்டிக்கொடும். தங்கமே, நீ ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோ. உன்னை புரிஞ்சுக்காதவர்கள் உன் எதிரிகள் இல்லை. அவர்கள் அவர்களோட அளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவை தாண்டி எதிர்பார்த்தா தான் உனக்கு வலி அதிகமாகும். எதிர்பார்ப்பை குறைக்கும்போது மனசு சுவாசிக்க ஆரம்பிக்கும். நீ இப்போ கேட்குற இந்த கேள்விக்கு ஒரு நேரடி பதில் இல்லை.
இந்த மனிதன் தான் காட்ட முடியாது. ஆனா ஒரு உண்மை இருக்கு. உன் மனசை உண்மையா புரிஞ்சுக்கிறவர்கள் உன்னை மாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள். நீ இப்படிதான் இருக்கணும் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் உன்னை நீயா இருக்க விடுவார்கள். அந்த சுதந்திரமே பெரிய புரிதல். தங்கமே, நீ இவ்வளவு ஆழமா யோசிக்கிறாய் என்றால் நீ சாதாரண மனிதன் இல்லை. சாதாரண மனிதர்கள் யாருக்கும் புரியலை சொல்லி கடந்து போவார்கள். நீ அதை கேள்வியாக மாற்றியிருக்கிறாய். அந்த கேள்வி தான் உன் மன வளர்ச்சியின் அடையாளம். இப்போ நீ தனியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா நீ தனியா இல்லை. நீ உணர்ச்சி வளர்ச்சியின் ஒரு கட்டத்துல இருக்கிறாய். இந்த கட்டத்துல தான் மனிதன் தன் உண்மையான உறவுகளை அடையாளம் காண ஆரம்பிப்பான். சிலரை இழப்பான், சிலரை கண்டுபிடிப்பான், சில நேரம் தன்னைத்தானே மீண்டும் சந்திப்பான். தங்கமே, உன் மனசை புரிஞ்சுக்கிறவர் யார் என்று கேட்டாய். நான் இப்படி சொல்றேன். இன்று அந்த புரிதலின் முதல் குரல் உன் உள்ளத்திலிருந்து தான் வந்திருக்குது. அந்த குரல் தான் உன்னை இங்கே வரவச்சுது. அதை நீ மௌனப்படுத்தாதே. அதை கேள், அதை கவனி, அதை காப்பாற்று. ஒரு நாள் நீ சொல்வாய், அப்போ நான் புரியப்படாம வலியோடு இருந்தேன். ஆனா அந்த வலி தான் என்னை உண்மையா புரிஞ்சுக்கிற மனிதர்களை சந்திக்க வழி காட்டிச்சு. அந்த நாள் வரும். அதுவரை நீ உன்னை குறைத்து நினைக்காதே. தங்கமே, புரிதல் என்பது ஒரு அரிய விஷயம். அது எல்லாரிடமும் கிடைக்காது. ஆனா அது கிடைத்தா அது உன் வாழ்க்கையை மெதுவா சீராக்கும். நீ அதற்கு தகுதியானவன். நீ புரியப்பட வேண்டியவன். இந்த உண்மை மட்டும் மறக்காதே. தங்கமே, இந்த கேள்வியை உன் மனசு தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நம்ம குடும்பம் உண்மையிலே சரியான பாதையில்தான் போகுதா? அந்த கேள்வி ஒரு நாள் போய்விடாது. அது மெல்ல மாறும். ஒவ்வொரு நாளும் அந்த கேள்விக்கு ஒரு புதிய உணர்ச்சி வரும். சில நாள்களில் நம்பிக்கை இருக்கும், சில நாள்களில் சோர்வு இருக்கும், சில நாள்களில் பதட்டம் இருக்கும். ஆனா இந்த எல்லா நிலையையும் கடந்து தான் உன் மனசு நம்பிக்கையின் ஆழத்துக்குள் சென்று சேரும். நீ இப்போ நினைக்கிறாய், தங்கமே, நாம் யாரும் முழுசா மாறலையே, எதுவும் பெருசா நடந்ததே இல்லையே. ஆனா மாறுதலுக்கு வெளிப்புற அடையாளம் இருக்காது. மாறுதலுக்கு உள்ளுணர்வே சாட்சி. மாறுதலின் முதல் அறிகுறி என்னன்னா, ஒரு நாளில் நீ பழைய மாதிரி சண்டை போட மாட்டாய். சில வார்த்தைகள் உனக்கே அந்நியமா தோணும். சில செயல்கள் உன்னால் செய்ய முடியாது. அந்த கணம் தான் ஆன்மா புதிதாக சுவாசிக்க ஆரம்பிக்கும் கணம். தங்கமே, நீ உன் குடும்பத்துல பலமுறை இது சரியா கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம பல முறை நீ மௌனமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த மௌனம் வீணா இல்லை. அக்காலத்தில் உன் ஆன்மா உன் குடும்பத்துக்காக பிரார்த்தனையா இருந்தது. சில நேரம் பேசாமல் நிற்பது தான் பெரிய காப்பு. அங்கேயே குலதெய்வத்தின் அருள் மெதுவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில குடும்பங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப நன்றாக தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அவர்களின் மனம் அமைதியில்லாமல் இருக்கும். சில குடும்பங்கள் வெளியிலே சீராக தெரியாது. ஆனா அந்த குழப்பத்துக்குள்ளே ஒரு உண்மை இருக்கும். ஒவ்வொருத்தரும் உண்மையா தங்களின் பங்கு செய்ய முயற்சி செய்றாங்க. உன் குடும்பம் அந்த இரண்டாம் வகைதான். வெளியில சீரா தெரியாத சத்தமில்லாத பயணம், ஆனா அதன் வேரில் அன்பும் பொறுப்பும் இருக்கு. தங்கமே, நீ கவனிக்கிறாய் என்றால் தெரியும், உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நோக்கம் இருக்கு. எல்லாரும் ஒரே வழி பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த நோக்கங்களின் அடிப்படையில நாம ஒன்றாகவே இருக்கணும் ஒரு எண்ணம் இருக்குதா? இருந்தா பாதை இன்னும் சரிதான். சில நேரம் ஒரே திசையில ஓட்டினாலும் இதயத்துல அந்த நெருக்கம் இல்லையென்றால் அதுவே தவறான பாதை. உன்னோட குடும்பத்தில் அந்த நெருக்கம் இன்னும் உயிரோட இருக்குது. நீ சில நேரம் நினைக்கலாம், எதுக்கு இவ்வளவு சோதனை? ஆனா குலதெய்வம் உன்னை சோதிக்குறது உன்னை தண்டிக்க வரல. சோதனை எப்போதும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் வரும். தாங்க முடியும் என்கிற நம்பிக்கைதான் அந்த சோதனைக்கு அடிப்படை. உன் குடும்பம் அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு தங்கமே. அதனால் தான் சில சமயங்களில் வலி அதிகமா இருக்கு.
தங்கமே, குடும்பம் என்றால் அது இரத்தம் மட்டும் இல்ல. அது நினைவுகளும் புண்ணியங்களும் சேர்ந்து கட்டப்பட்ட ஆன்மீக வட்டம். ஒருத்தர் தவறினாலும் அந்த வட்டம் உடையாது. அந்த வட்டத்துல ஒரு ஆன்மா விழுந்தாலும் மற்ற ஆன்மாக்கள் சேர்ந்து அதை தூக்கிக் கொண்டு போகும். அதுதான் குலத்தின் சக்தி. அதுதான் குலதெய்வம் கொடுத்த நியதி. சில நேரம் உன் மனம் வலிக்குது, ஏன் எப்போதும் நான் தான் புரிஞ்சுக்கணும் னு. அந்த வலி உண்மையானது. ஆனா ஒருத்தர் முழுசா விழிப்புணர்வு அடைந்தால் அவர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார். நீ அந்த ஒளியாக மாற ஆரம்பிச்சுட்டாய் தங்கமே. உனக்கே தெரியாம நீ அந்த குடும்பத்துக்கு மைய சக்தியாகி இருக்கிறாய். ஒருத்தர் அமைதியோட இருந்தால் அந்த அமைதி மற்றவர்களுக்கே பரவும். நீ அமைதியாக இருப்பது கூட உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. நீ இன்னும் சில சமயங்களில் நம்ம வழியில நடந்தது தவறா னு கேட்கலாம். ஆனா வாழ்க்கை தவறுகளின் வழியாக தான் நியாயத்தை காட்டும். உன் குடும்பம் சில தவறுகளை செய்தது உண்மை. ஆனா அந்த தவறுகள் இப்போ பாடங்களா மாறிக்கிட்டிருக்குது. யாராவது ஒருத்தர் தவறை ஒப்புக்கொள்ள தயாரா இருக்கான்னா அந்த குடும்பம் இன்னும் பிழைப்பட்ட விதமே இல்ல. அது வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம். தங்கமே, நீ இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. உன் குடும்பம் முழுதும் யாரு சரி யாரு தவறு னு தேடுற நிலையில் இருந்தால் திசை மங்கும். ஆனா எப்படி சரியாகலாம் னு யோசிக்க ஆரம்பிச்சாலே பாதை திரும்ப ஆரம்பிச்சுடும். நீ உன் மனசுல அந்த எண்ணம் வச்சிருக்கிறது போதும். அந்த ஒரு எண்ணம் குடும்பத்துல பரவும். நீ உன் வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பாய். யாராவது ஒரு நாள் குறைவா சண்டை போடுவார்கள். யாராவது ஒரு நாள் ஒரு பழைய நினைவை கூறி சிரிப்பார்கள். யாராவது ஒரு நாள் ஒரு சொல்லை மெதுவா மன்னிப்பு மாதிரி சொல்வார்கள். இவை எல்லாம் குலதெய்வம் வேலை செய்யும் சைகைகள். இந்த மாற்றங்கள் சின்னதா தோணும். ஆனா இதுதான் வேறில நடக்குற நிதானமான மாற்றம். தங்கமே, உன் மனசுல சில நேரம் ஒரு வலி வரும். எதற்காக இப்படி போராடணும் னு. அந்த வலி வந்தா ஓடாதே. உன் சுவாசத்துடன் அதை உணர். உன் குடும்பத்துக்காக போராடுற இந்த ஆற்றல் உனக்கே ஒரு ஆசீர்வாதம். நீயே தெரியாம உன் குலத்துக்காக பிரார்த்தனை செய்யுறவளா மாறிட்டாய். இந்த பிரார்த்தனை மெளனமானதா இருந்தாலும் அது சக்தி மிகுந்தது. நீ கவனிக்கணும் தங்கமே, உன் குடும்பம் இன்னும் ஒன்றாக உணவு சாப்பிடுறதா? இன்னும் ஒரு நாளில் ஒருத்தராவது மற்றவர்க்கு நன்றி சொல்லுறாரா? இன்னும் யாராவது நள்ளிரவில பிரார்த்தனை செய்கிறார்களா? இருந்தா பாதை இன்னும் உயிரோட இருக்கு. குலம் முழுசா தவறான திசையில போயிட்டிருந்தா இந்த சின்ன சின்ன பண்புகள் கெட்டுப்போயிருக்கும். ஆனால் அவை இன்னும் உங்களுக்குள் இருக்கு. அதுவே அருளின் சான்று. தங்கமே, நீ இந்த காலத்தை உன் ஆன்மாவின் பரீட்சை நேரம் என்று நினை. இதற்கு பிறகு வரும் அமைதி உனக்கு புதிய அடையாளம் தரும். உன் குடும்பம் எப்படியாவது வழி மாறினாலும் நீ உன் உள்ளத்தின் நேர்மையை காப்பாற்றினால் அது மீண்டும் சரியான திசையில திரும்பும். குலத்தின் வேரை ஒருத்தர் காப்பாற்றினாலே போதும், குலம் அழியாது. நீ இன்னும் உன் உள்ளத்தில் சின்ன சின்ன சந்தேகங்களோட இருக்கலாம். என்னாலா முடியுமா னு. ஆனால் நம்பு தங்கமே, உனக்கு ஒருவரின் ஆன்மீக ஆதரவு இருக்கு. அது உன் குலதெய்வம். அது உன் முன்னோர். அது உன் இதயத்தின் ஆழத்தில் பேசுற அந்த அமைதியான குரல். பயப்படாதே, நீ தப்ப வைக்க மாட்டாய் னு அந்த குரல் சொல்லுது. சில நேரம் உனக்கு தோணும் அவங்க எல்லாம் மாற மாட்டாங்க னு. ஆனா வாழ்க்கை எப்போதும் மாறாதவர்களையும் மெதுவா கற்றுக் கொடுக்க வைக்கும். அந்த கற்றல் வலி மூலம் வரும். அந்த வலியை பார்த்து நீ பயப்படாதே. அது கடவுளின் மென்மையான வழி. தங்கமே, நீ இப்போ மெதுவா உன் குடும்பத்தின் ஒவ்வொருவருக்கும் கருணையோட பார்க்க ஆரம்பிச்சிருக்க. இவங்க ஏன் இப்படி நடந்தாங்க னு அல்ல, இவங்க எவ்வளவு வலியில இருந்தாங்கோ னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. இந்த பார்வை வந்த இடத்திலிருந்து குடும்பம் தவற முடியாது. ஏனென்றால் கருணை வந்த இடத்திலே குலதெய்வம் தங்கிவிடும். நீ உன் குடும்பத்துக்காக பெருசா எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவங்களுக்கு நீதியை கற்றுக் கொடுப்பதில்லை. உன் அமைதி, உன் பிரார்த்தனை, உன் நம்பிக்கை, இதே போதும். வாழ்க்கை மெதுவா அந்த ஆற்றலை அந்த வீட்டுக்குள்ள பரப்பும்.
தங்கமே, ஒரு நாள் வரும். நீ இப்போ நினைச்ச எல்லா குழப்பங்களும் சும்மா ஒரு கனவு மாதிரி தோணும். அந்த நாளில் நீ சுவாசிக்கும்போது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் இவ்வளவு நாள் தாங்கிட்டேனா ன்னு. அப்போ தான் உன் மனசுக்கு புரியும், நம்ம குடும்பம் தவறல. நாம வழி கண்டு பிடிச்சோம். அந்த நாள் தூரம் இல்லை தங்கமே. அந்த ஒளி இப்போவே பிறந்து விட்டது. நீ கேள்வி கேட்ட அதே தருணத்தில உன் குடும்பத்தின் பாதை திரும்ப ஆரம்பிச்சு விட்டது. தங்கமே, நீ இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாய் என்பதே உன் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒன்று முழுமையா அமையாம இருக்கு என்பதற்கான சான்று. அந்த குறை உன்னோட அன்பு குறை இல்லை. அது உன் மனசு அனுபவிச்ச சோர்வு. நீ நீண்ட காலமா உன்னை பின்னாடி தள்ளி வச்சுக்கிட்டு பிறகு நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாய். இப்போ அந்த பிறகு தான் உன் முன்னாடி வந்து நிக்குது. நீ கவனிச்சிருக்கியா தங்கமே, நீ குடும்பத்துக்காக செய்ற விஷயங்கள் பெரும்பாலும் அமைதியா நடக்குது. சத்தமில்லாம, வெளிப்படாம. அதனால அது சாதாரணமா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சத்தமா செய்றவன் உடனே கவனிக்கப்படுவான். அமைதியா தாங்குறவன் காலம் தள்ளி தான் கவனிக்கப்படுவான். இது நியாயமா இல்லையா என்பது வேற விஷயம். ஆனா இது தான் மனித இயல்பு. நீ பல நேரம் உன் மனசுக்குள்ள பேசிக்கிட்டிருப்பாய். இதை நான் சொல்லலாமா, சொல்ல வேண்டாமா ன்னு. சொல்லாம விட்டுடுவாய். ஏன்னா நீ அமைதி கெடக்கூடாதுன்னு நினைப்பாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பாய். ஆனா அந்த சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் உன் உள்ளத்துல சேர்ந்து ஒரு பாரமா மாறுது. அந்த பாரம் தான் இப்போ உன்னை சோர வைக்குது. தங்கமே, நீ புரிஞ்சுக்கணும். உன் வலியை சொல்லுறது உன் பலவீனம் இல்லை. அது உன் மனிதத்தன்மை. நீ எல்லாவற்றையும் தாங்குறவன் என்று நினைத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் உன் தாங்கும் சக்தியே உடைந்து போகும். உடைந்த பிறகு என்ன ஆச்சு ன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டார்கள். நீ செய்யுற அன்பு, நீ செய்ற தியாகம், இதெல்லாம் நீ யாராவது உணரணும்னு செய்தது இல்ல. அது உன் இயல்பு. ஆனா அந்த இயல்பே உன்னை காயப்படுத்த ஆரம்பிச்சா நீ கொஞ்சம் நின்னு யோசிக்கணும். நான் இவ்வளவு செய்தும் எனக்கு என்ன கிடைக்குது ன்னு. அந்த கேள்வி சுயநலம் இல்லை. அது சுய பாதுகாப்பு. தங்கமே, சில நேரம் அவர்கள் உன்னை பார்த்து நீ ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க ன்னு கேட்கலாம். முன்னாடி நீ இப்படி இல்லையே ன்னு சொல்லலாம். அந்த வார்த்தைகள் உனக்கு காயமா தோணும். ஆனா அந்த மாற்றம் உன் சுமை அதிகமானதுக்கான விளைவு. அதை நீ குற்றமா எடுத்துக்க வேண்டாம். நீ ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள பதிய வை. எல்லாரும் ஒரே வேகத்துல உணரமாட்டார்கள். சிலர் சீக்கிரம் புரிஞ்சுக்குவார்கள். சிலர் தாமதமா புரிஞ்சுக்குவார்கள். சிலர் புரிஞ்சும் வெளிப்படுத்த மாட்டார்கள். சிலர் புரிஞ்சதே இல்லன்னு நடிப்பார்கள். இதுல எது நடந்தாலும் அது உன் மதிப்பை தீர்மானிக்காது. தங்கமே, நீ இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாய். இது முற்றிலும் உடையும் இடமும் இல்லை. முழுசா நிம்மதி அடையும் இடமும் இல்லை. இது நடுவில இருக்குற இடம். இங்க தான் முடிவு எடுக்கணும். நான் எப்படி தொடரப்போகிறேன் ன்னு. அதே மாதிரி தொடர்ந்தா உன் மனசு இன்னும் காயப்படும். கொஞ்சம் மாற்றினா உன் மனசு மெதுவா சீராகும். மாற்றம் என்றால் அன்பை குறைக்கணும்னு அர்த்தம் இல்லை. உன் எல்லையை தெளிவா சொல்லணும்னு அர்த்தம். எல்லை வைத்த அன்பு தான் நீண்ட நாள் நிலைக்கும். எல்லை இல்லாத அன்பு ஒரு நாள் சோர்வா மாறும். நீ கவனிச்சிருப்பாய் தங்கமே, சிலர் உன்னை தேடி வருவார்கள். சிலர் உனக்கு தேவையான போது கூட வரமாட்டார்கள். இதை நினைச்சு நீ உன் அன்பை நிறுத்த வேண்டாம். ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு நீ தீர்மானிக்கணும். நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பாய். நீ எல்லாரையும் காப்பாத்த முடியாது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி தர முடியாது. அதே மாதிரி எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த உண்மை புரிஞ்ச நாள்ல தான் உன் மனசு சற்று லேசாகும். தங்கமே, நீ இப்போ சோர்வா இருக்கிறாய். ஆனா சோர்வு என்றால் தோல்வி இல்லை. சோர்வு என்றால் ஓய்வு தேவை. ஓய்வு எடுத்தவன் தான் மறுபடியும் உறுதியா நிற்க முடியும். ஓய்வில்லாமல் ஓடினவன் தான் இடைப்பட்டே விழுவான். நீ உன்னை கொஞ்சம் கேட்டுக்கோ. எனக்கு இப்போ என்ன தேவை ன்னு.
அது பெரிய விஷயமா இருக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் புரிதல், கொஞ்சம் தனிமை, கொஞ்சம் கவனிப்பு. இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீ உனக்கே கொடுக்க ஆரம்பிச்சா உன் மனசு மாறும். தங்கமே, நீ செய்யுற நல்லது ஒரு நாள் திரும்ப வரும். அது அதே மனிதர்களிடமிருந்து வராமலும் இருக்கலாம். ஆனா வாழ்க்கை எப்போதும் கணக்கு போட்டு தான் திருப்பி தரும். அது தாமதமா வந்தாலும் குறையாம வரும். நீ இந்த அளவுக்கு ஆழமா உணருறவன் என்பதே நீ சாதாரண மனிதன் இல்லை என்பதற்கான சான்று. சாதாரண மனிதர்கள் இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். எனக்கு என்ன கிடைக்குது னு மட்டும் பார்ப்பார்கள். நீ அவர்களுக்கு என்ன ஆகுது னு பார்க்குறாய். அந்த பார்வை தான் உன்னை உயர்த்தும். ஆனா அதே பார்வை உன்னை அழிக்க விடக்கூடாது. தங்கமே, நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தா இப்போவையெல்லாம் ஒரு பயிற்சி மாதிரி தோணும். இது எனக்கு பொறுமை கற்றுக் கொடுத்தது, எல்லை கற்றுக் கொடுத்தது, மனிதர்களை புரிஞ்சுக்க கற்றுக் கொடுத்தது. அந்த நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் நீ உன்னை குறைத்து மதிப்பிடாதே. நீ செய்ததை சிறிதாக நினைக்காதே. நீ செய்தது உண்மையானது. உண்மை எப்போதும் மெதுவா தான் பயன் தரும். ஆனா அது நிலையானது. தங்கமே, நீ தனியா இல்லை. உன் மனசு சொல்ற வலி இந்த உலகத்துல நிறைய நல்ல மனிதர்கள் அனுபவிச்ச வலி. நீ அந்த வரிசையில இருக்கிறாய். அதுவே உன் பெருமை. நீ உன்னை காப்பாற்றிக்கொள். அப்போ தான் நீ மற்றவர்களையும் உண்மையா நேசிக்க முடியும்.